தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்களின் மீதான வன்முறை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மனோஜ்குமார் எம்பி எழுத்துப்பூர்வமாக கேட்ட கேள்விக்கு சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பதிலளித்துள்ளார். அப்போது நாடு முழுவதும் மாநில வாரியாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை மாநிலங்களவையில் வழங்கினார். அதன்படி தமிழ்நாட்டில் 2020ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு எதிரான குற்றங்கள் மீது 1274 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் 2021இல் அதன் எண்ணிக்கை 1377ஆகவும் 2022இல் 1767ஆகவும் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பழங்குடியினருக்கு எதிரான குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை 2020இல் 23ஆக இருந்த நிலையில் 2021இல் 39ஆகவும் 2022இல் 67ஆகவும் அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் ராம்தாஸ் கூறினார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய், தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாகவும் அனைத்து தரப்பு வயதினரிடமும் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தேசிய அளவில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 2020ஆம் ஆண்டு போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் கீழ் 1252 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் 2021ஆம் ஆண்டில் 1909 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை 2590 வழக்குகளாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.